ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு கோடிகள் குவிகிற காலம் வந்து விட்டது. கோடிக்கணக்கில் பணம் பொருள போகுது. ஏன்னா நேரங்காலம் நல்லா இருக்குது. கிரக நிலைகள் கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இருக்கிறாங்க. ராசிக்கு 5-12 கூடையவனும், 9 கூடையவனும், 6-11 கூடையவனும், 7-10 கூடையவனும் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ஆதிபத்தியத்துக்கு உள்ள கிரகங்கள் ராசியில் இருக்குது. அதுபோல் ராசி குரு பார்வை, சந்திர பார்வை. இன்றைக்கி வந்து சந்திரன் பார்க்குறார் குருச்சந்திர யோகத்தில். ஸோ உங்களுக்கு 3/1/2026 இருந்து 11/1/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு, அதாவது சந்திரன் வந்து துலாமுக்கு வர வரைக்கும் யோகம்தான், குரு பார்வைக்கு வர வரைக்கும் யோகம்தான். எப்போ வராருன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து சித்திரைக்கு வந்து 11ஆம் தேதி வராரு. சித்திரை, சுவாதி, விசாகம் 13ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 13/1/2026 பொங்கலுக்கு முதல் நாள் வரைக்கும். ஸோ 13/1/2026 வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான அமோகமான யோகம் இருக்குது. உங்கள் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். லட்சங்களாவோ, 1000ஆவோ, கோடியாவோ வரும். அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம், சுக்கிராதித்ய யோகம், ஸ்ரீபதி யோகம், குருமங்கள யோகம், இப்படி ஒரு 5-6 வகை யோகம் வந்து ராசியில் இருக்குது. ராசிக்கு வேண்டான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. புதன் அருமையான அமைப்பில் இருக்கிறாரு. ராசியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போவாங்க. தனஸ்தானத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ராசி, தனஸ்தானம், தைரியஸ்தானம் அடுத்தடுத்து வலுப்படுது. இந்த 4 கிரகங்களுமே ராசிக்கு 4ஆம் இடத்தை நோக்கி போகிறது மிகச்சிறப்பு. ராசி மனம், உடல், 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, பொருளாதாரம், பணப்பழக்கம், 3ஆம் இடம் தைரிய, வீரியம், காரிய வெற்றி, 4ஆம் இடம் சுகம், வித்தைகள். ஸோ 1, 2, 3, 4 அப்படியே போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் 3ஆம் இடத்துல போகும்போது குரு பார்வைக்கு வருவாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்ல அமைப்பு தான். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குதா, சின்ன பிரச்சனை. இருப்பினும் சனிக்கு கேந்திரமாக சுக்கிரன், புதன் வந்திருக்கிறதுனால இப்போ பலன்கள் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீடியோ பொறுமையாக பாருங்கள் நேயர்களே. வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், நிறைய சொல்லலை. ஏன்னா நிறைய நேரம் சொல்கிறாங்க கொஞ்சமாக பேசுங்க சார் அப்படிங்கிறாங்க. எல்லாரோடைய நலங்கருதியும் நான் கொஞ்சமாக தான் பேசுகிறேன். இப்போ தனுசு ராசிக்கு இப்போ இன்ஸ்டண்ட்டாக எப்படி சார் பலன்கள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த அடுத்து வருகின்ற ஒரு 10-12 நாட்கள் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் கதவை திறக்கும். அதிர்ஷ்ட கதவு திறந்துருச்சு. அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. பொறுமையாக பாருங்கள். இதில் நான் பலன்கள் சொல்கிறேன், ஒரு சின்ன தாந்திரிய பரிகாரம் சொல்கிறேன். அதை நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா பணப்பழக்கம் அப்படியே நிற்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா கிரக நிலை நல்லா இருக்கும்போது சில காரியங்களை செஞ்சிட்டோம்னா பணம் அப்படியே நிற்கும். ஸோ 13/1/2026 நான் சொல்கிற காரியத்தை செஞ்சு பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வர வேண்டிய கடன் வசூலாகும். கடன் வசூலாக திருப்பி கொடுத்துருவீங்க. பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். கேஸ் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும். அரசு வழியிலையோ, தனியார் வழியிலையோ, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பெருசாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அது எப்படினாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். சரியா நேர்களே? வாட்டர் மேபி ஒரு பெனிஃபிட், ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும். உற்சாகமாக இருப்பீங்க. வேலையில் இருப்பவங்க கூடுதல் வருமானம், அதுக்குண்டான ஆதாரங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இது கிடைக்கும். ஆதாரங்கள்லாம் என்ன, ஒரு முகாந்திரம் இருக்கும். சரியா? இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கவலை இல்லை. நமக்கு வந்து ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது, ஃபியூச்சரில் நமக்கு வந்து கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரங்கள் கிடைக்கும். வணிகம், ட்ரேடிங், தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். சரியா? அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும். அதில் நல்ல மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. சோசியல் ஒர்க்கில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நிலைமை சீராக இருக்கும். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா நேர்களே? எழுத்து தனியில் இருக்கிறவங்க, ரிட்டன் ஒர்க் பண்ணுறவங்க, டேபிள் ஒர்க் பண்ணுறவங்க, அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலையில் ஒரு எழுச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கதை, கவிதை, காட்டுரை எழுதுகிறவங்களுக்கும் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டம் வருகிற 13/1/2026 வரைக்கும் மிக நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். தை மாதத்துக்கு மேலே சூரியன் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2ஆம் இடத்துல போய் பகமை பெறுவார். ஸோ தை மாதத்துக்கு மேலே பலன்கள் கொஞ்சம் ரிவைஸ் ஆகும். நான் நேரம் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த பலன்களை வந்து நீங்கள் 3/1/2026 இருந்து 13/1/2026 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 13/1/2026 வரைக்கும் கோடீஸ்வர யோகம் வந்து உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கும் கோடீஸ்வர யோகம். கொட்டி கொடுக்க போது கோடீஸ்வர யோகம் நல்லா இருக்கும். திருமண அமைப்பெல்லாம் நல்லபடியாக முடியும். காதல் உறவு நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீல நிற சட்டை போடுங்க. சரியா? லைட் ப்ளூ இல்லைனா ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்கும். அந்த கலரை ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் செவ்வாய்க்கு உள்ளது. செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து உச்ச வீட்டுக்கு போகிறாரு.
சரியா? ஜனவரி 26 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்தால் குரு பார்வைக்கு வருவார். நல்ல விதமாக தான் இருக்குது. ஸோ 9ஆம் எண்ணம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக தற்போது பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு தான், சரியா? ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் அதை நீங்கள் அதுக்கு பிறகு மாறும். ஸோ கோச்சார பலன்கிறது மாறிக்கிட்டு தான் இருக்கும், சரியா? நீங்கள் வந்து சார் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி சார், இப்போதைக்கு வந்து நீங்கள் வீட்டில் சில காரியங்கள் பண்ணணும். என்ன சார் காரியம் பண்ணணும்னா, வீட்டில் எல்லார் வீட்லையும் அடுப்படி இருக்கும். ஸோ அடுப்படி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் வந்து அடுப்படியும் பூஜை அறையும் நல்லா இருக்கணும். சமையல் அறையும் பூஜை அறையும் நல்லா இருக்கணும். பூஜை அறையை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியும். பொதுவாக எல்லோரும் பூஜை அறையை சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க, அடுப்படியை கண்டுக்க மாட்டாங்க. அடுப்படியை நீங்கள் கண்டுக்கணும். அடுப்படியில் வந்து செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் 3 பேரோட ஆதிக்கம் இருக்குது. சந்திரன் நெருப்பு, செவ்வாய் நெருப்பு, சந்திரன் வந்து நீர், அதே மாதிரி நீர் அன்னம் சாப்பாடு. அடுத்து சுக்கிரன் வந்து என்னென்னா அங்கே உள்ள பொருட்கள், சமையல் உள்ள பொருட்கள், மளிகை பொருட்கள், வாசனை பொருட்கள் எல்லாத்துக்குமே சுக்கிரன் வருவார். ஸோ அடுப்பங்கடி எப்போயுமே வந்து சுத்தமாக இருக்கணும், நீர் கொட்டக்கூடாது. அடுப்பங்கரையில் எப்போயுமே நீரை வந்து ரொம்ப கொட்டாதீங்க, தேவைக்கு மட்டும் நீர் வச்சுக்கோங்க. அதுபோல் இரவு நேரத்தில் என்ன பண்ணோம்னா இதை மட்டும் செய்யுங்க. அதிர்ஷ்ட தேவதைகள் வீட்டுக்கு வருவாங்க, அடுப்பங்கரையில் வந்து வாசம் பண்ணுவாங்க, அடுப்பங்கரையில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் வரும்போது அடுப்பு சுத்தமாக இருக்கணும். பர்னர்லாம் தொடச்சி வச்சுருங்க. தினமும் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை தொடச்சிருங்க. அந்த சாப்பாடு பொருளாக இருக்கும், தோசை மாவு ஊற்றினோம்னா அந்த தோசை மாவில் மேலே விழுந்திருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. தோசைக்கல்லை எடுத்து கரெக்டாக வச்சுருங்க, மேலே தொடச்சி வச்சுருங்க, ஸ்டவ்வை தொடச்சி வச்சுருங்க. அதே மாதிரி என்ன பண்ணீங்கன்னா பாத்திரத்தை கழுவிடுங்க. தயவு செய்து நைட்டில் பாத்திரத்தை எச்சு பாத்திரத்தை போடாதீங்க. சார் என்னால் கழுவ முடியல, வேலை பழு அப்படின்னு சொல்கிற தாய்மாரில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுங்க. சரியா? எச்சு பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி கிச்சனில் போட்டுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும், வெறுமனே அப்படியே ட்ரையாக கிடக்கூடாது, சரியா? ஆனால் கழுவுறதா ரொம்ப நல்லது. தயவுசெய்து இதெல்லாம் சாய்ஸ் எடுக்காதீங்க, சரியா? கழுவிடுங்க, வேலையாக கழுவிடுங்க. காலையில் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஸோ கழுவி கவுத்தி வச்சுருங்க. கிச்சனையும் வாஷ் பண்ணி விட்ருங்க. அந்த என்ன கிச்சன் இல்லை, அது பேர் என்ன பேர், கிச்சன் டேப், அது வாஷ் பேசின் டேப், சிங்கையும் சுத்தம் பண்ணிடுங்க. அதுபோக வந்து நைட்டில் வந்து சாதம் இருக்கணும். நீங்கள் மதியம் சமையல் பண்ணியிருப்பீங்க, வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டில் சாதம் இருக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி சாதத்தை பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு நைட்டில் வச்சிடணும், சரியா? அதை நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சாலும் சரி, கிச்சனில் வச்சாலும் சரி, கிச்சன் டேப்பில் வச்சாலும் சரி, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் சாதமும் கொஞ்சம் கல் உப்பும் தண்ணியும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அதிர்ஷ்ட தேவதையில் வந்து வயிறார சாப்பிடுவாங்க, சரியா? வந்து பார்ப்பாங்க, இவங்க வீட்டில் வந்து அன்னம் இருக்குது, அன்னபூர்ணி இருக்குது, அன்னலட்சுமி இருக்கா அப்படின்பா. அதுபோல் சந்திரனோட அணுக்கரும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா சந்திரன் இரவில் தான் வருவார். சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் வந்து இரவில் தான் பூமியில் விழுவும். ஸோ இந்த காலகட்டம் வந்து பௌர்ணமி, இன்றைக்கி வந்து முழு பௌர்ணமி. ஸோ சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் வந்து அந்த பௌர்ணமி காலகட்டத்திலும் சரி, வளர்பிறை காலகட்டத்திலும் சரி, இந்த பூமியில் விழும்போது, அந்த அன்னத்தில் விழும்போது நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும், சரியா? இதெல்லாம் ஒரு வைப்ரேஷன், கண்ணுக்கு தெரியாது, ஆத்ம ஒளி, சரியா? நேரில் இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா கேட்கக்கூடாது. ஆத்ம ஒளி, ஆத்ம ஒளி எல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷன் தான், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். அதில் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஆத்ம ஒளி வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சந்திர ஒளி ஏன் சார் குளிர்ச்சியாக இருக்குது? இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சூரிய ஒளி வெப்பமாக இருக்குது, ஆனால் சந்திரன் ஒளிச்சு குளிர்ச்சியாக இருக்குல்ல. சந்திரன் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் கண்ணுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்கல. அப்போ இதுலேருந்தே வித்தியாசம் நமக்கு தெரியுது. ஸோ சந்திரன் ஒளி வந்து நமக்கு தேவை. அது வந்து அதில் ஒரு சக்தி இருக்குது. ஓகே, மனதுக்கு ஒரு சக்தி இருக்குது, மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஸோ அப்பேற்பட்ட சந்திரனுடைய கதிர்வீச்சு வந்து இந்த பூமியில் படுறதுனால இரவு நேரத்தில் வீட்டில் அன்னம் இருக்கணும். ஏன்னா அன்னம்னாலே சந்திரன் தான், சரியா? சாதம்னாலே சந்திரன் தான். அதுபோக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ்வு பர்னர் இருக்குது பார்த்து, ஸ்டவ்வு மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஸ்டவ்வோ 3 ஸ்டவ்வோ அது மேலே வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. பாத்திரத்தை வைங்க, சரியா? பாத்திரம் வைங்க. எவர் சில்வர் பாத்திரம் இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. நைட்டில் பித்தளை பாத்திரம் வைங்க, இல்லைன்னா செம்பு பாத்திரம் வைங்க. அதை வந்து நீங்கள் பேர்னிங் பண்ண வேண்டாம், அடுப்பை எரிக்க வேண்டாம். சமையல் வேலைலாம் முடிஞ்ச பின்னாடி 2 பர்னர் இருக்குது அப்படின்னா அதில் 2 பித்தளை பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் மஞ்சளை போட்டுருங்க, அவ்வளோதான், சரியா? 2 இதையும் சும்மா வைக்க வேண்டாம், மஞ்சளை போட்டு மூடி வச்சுருங்க, சரியா? மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுவாள். உங்கள் வீட்டு அடுப்படையில் மகாலட்சுமி பரிபூர்ணம் இருப்பாள். தண்ணியில் வந்து மஞ்சள் ஊற்றணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ தனுசு ராசிக்கு முக்கியமான கிரகங்கள்லாம் ராசியில் இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 13/1/2026 வரைக்கும் ஒரு 4 கிரகங்கள் ராசியில் இருக்குது. அதுக்கு மேலே எல்லாருமே 2ஆம் இடத்துக்கு போயிடும், மகரத்துக்கு மேலே போயிடும். 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த அமைப்பு வராது. ஸோ இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. இதெல்லாம் ரேராக தான் நடக்கும். குரு பார்வையில் 4 கிரகங்கள் இருக்குது வந்து ரேராக தான் நடக்கும். ஒரு அரிய வாய்ப்பு. இது எத்தனை வருஷம் கழித்து நடக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சாங்கத்திலலாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. நல்லா சொன்னோம்னா 12 வருஷம். குரு சுற்றி வருதுக்கு 12 வருஷம். செவ்வாய் சுற்றி வர்றதுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகும். ஸோ 13.5. சூரியன் புதன் இவங்கெல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ஸோ ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி நடக்கலாம், சரியா? ஒரு அப்ராக்சிமேட்டாக 15 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அமைப்பு வந்து தனுசு ராசியில் நடக்கலாம். ஆனால் 4 கிரகமும் ஒரே இடத்துல இருக்கணும். இன்றைக்கி வந்து சந்திரனும் ராசியை பார்க்குறாரு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அருமையான நாள் தனுசு ராசிக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருப்பார். ஸோ 3/1/2026, 4/1/2026. ஆனால்
4ஆம் தேதிக்கு மேலே வந்து சந்திராஷ்டமம் வந்துடும். 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கடகத்துக்கு வந்துட்டாருன்னா சந்திராஷ்டமம். ஸோ 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சந்திராஷ்டமம் இருக்கும். இருப்பினும் யோகம் இருக்கும். சரியா நேர்களே? ஸோ அடுப்பில் வந்து பித்தளை பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அப்படியே மஞ்சளை போட்டு மூடி வச்சுருங்க. இது மங்களகரமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து என்ன பண்ணோம்னா, வீட்டில் வந்து இரவில் வந்து என்ன பண்ணோம்னா, பவுல் இருக்குது பார்த்தீங்களா, பித்தளை பவுலில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா கல் உப்பு போட்டுருங்க. சரியா? பித்தாளை பவுல் இல்லைன்னா கண்ணாடி பவுலில் போடலாம். கண்ணாடி ஒன்று சந்திரோட அணுக்கிறது தான். எவர் சில்வரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது. எவர் சில்வரில் உப்பு போடக்கூடாது. கண்ணாடி பவுல் இல்லைன்னா சிலிக்கான் பவுல், அதில் வந்து கல் உப்பு போட்டு ஒரே ஒரு மஞ்சள் துண்டு இருக்குது பார்த்தீங்களா, விரலி மஞ்சள், அதில் வந்து ஊனி வச்சுருங்க. உப்பில் வந்து நடுவில் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரியா? குத்தி வச்சிடணும். சரியா? நிற்கும். விரலி மஞ்சள் வந்து நல்லா நம்ம விரல் சைஸுக்கு நீளமாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணலாம், உப்பில் வந்து அப்படியே நடுவில் வச்சு குத்தி வச்சுட்டு அந்த பவுலில் வச்சுருங்க. நைட்டில் வச்சுருங்க. தினமும் அதை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுது. தினமும் இதை நீங்கள் செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அஷ்டலட்சுமி நவநீதம் குடியிருப்பாங்க. பண வரவு நல்லாயிருக்கும். அந்த பண வரவு வந்து லட்சமாவோ கோடியாவோ ஆயிரமாவோ உங்களுக்கு இருக்கும். அது வந்து உங்கள் உழைப்பை பொறுத்து, உங்கள் எஃபெக்டை பொறுத்து, நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து, ஆர்கனைசேஷன் அலோகேஷன் கமிட்மெண்ட்டை பொறுத்து கண்டிப்பாக பண வரவு பன்மடங்காக பெருகும். அடுத்து வந்து தீப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, தீப்பெட்டி வந்து செவ்வாய் நெருப்பு. தீப்பெட்டி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தீப்பெட்டியை வந்து தனியாக எங்கே வைக்காதீங்க, ஜீனி டப்பாக்கு மேலே வைங்க. ஜீனி டப்பா ஒரு இதில் வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பீங்க, ஜீனி டப்பாக்கு மேலே வைங்க. மிருகமங்கல யோகம். ஜீனிங்க வந்து சுக்கரன் இனிப்பு. தீனி டப்பாக்கு மேலே நெருப்பு இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கரனும் செவ்வாயும் ஒரு இணைப்பிலேயே இருக்கணும். இணைப்பிலே இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். மிருகமங்கல யோகம். சரியா? அதனால தான் அந்த இனிப்பு காரம் அப்படிங்கிறோம். காரம் ஸ்வீட் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, அதில் காரம் வந்து செவ்வாய், இனிப்புங்கிறது சுக்கரன். சரி, அதான் காரம் ஸ்வீட் அப்படிமோ, ஸ்வீட் அண்ட் காரம் அப்படிமோ. ஸோ அதில் வந்து மிருகமங்கல யோகம். மிச்சரியும் பூந்தியும் ஒன்றா போட்டு சாப்பிட்றது. அப்படி ஒன்றா போய் சாப்பிட்டோம்னா அந்த யோகம் கிடைக்கும். நிறையா இருக்குங்க. அதாவது யோகங்கிறது வந்து ஜாதகத்தில் தான் இருக்குன்னு கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. சரியா நேர்களே? ஸோ தீப்பெட்டியை வந்து ஜீனி டப்பாக்கு மேலே நைட்டில் வச்சுருங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம செய்யணும் இந்த காரியத்தை. இது தாய்மார்கள் தான் செய்யணும். தனுசு ராசி தாய்மார்கள் செய்யலாம். இந்த வீடியோ கேட்குற ஆண்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வீட்டில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட வந்து எடுத்து சொல்லலாம். இப்படிலாம் பெண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கல்யாணம் ஆகாதவங்க அம்மா கிட்ட சொல்லுங்கள். கல்யாணம் ஆண்கள் மனைவி கிட்ட சொல்லுங்கள். சரியா? வீடியோ கேட்குற பெண்கள் நீங்களே செய்யுங்க. ஹூவர் மேபி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ நைட்டில் செய்கிறது ஒரு 4-5 காரியம் தான் சொல்லியிருக்கிறேன் நான். சுத்தம் பண்ணணும், பாத்திரத்து மேலே தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் போடணும். அதுபோக அன்னம் இருக்கணும். அன்னம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கல் உப்பு போட்டு அன்னம் இருக்கணும். தீப்பெட்டியை வந்து ஜீனி டப்பா மேலே வச்சுருங்க. ஒரு பவுலில் உப்பு போட்டு அது மேலே ஒரு மஞ்சள் வச்சுருங்க. சரியா? சில பேர் வந்து இதில் பீங்கான் சாடியிலே உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. உப்பு மரம் அப்படிம்பாங்க. அதில் ஒரு மஞ்சள் துண்டை வச்சுருங்க. போதும், அவ்வளோதான். சரியா? தனியாக தான் வைக்கணும் கிடையாது. உப்பு மரையிலே ஒரு மஞ்சள் துண்டை வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உப்பு மகாலட்சுமி, மஞ்சளும் வந்து குரு பகவானுடைய அனுக்கிரகம். ஸோ அந்த குரு சுக்கிரன் உடைய தொடர்பு இருக்கும். என்னதான் கிரகங்கள் இருந்தாலுமே குருவுடைய வாசம் இருக்கணும். குரு தான் வந்து தனகாரகன், தனத்தை வந்து ஈர்க்கிறவர். சரியா? ஒரு வீட்டில் வந்து சமையலறை நல்லா இருக்கணுங்க. சமையலறையில் இருந்தால் எல்லா சகலமும் வருது. சரியா? உணவே மறந்துட்டுருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மி இருக்கிற இடம் 2 இடம் தான், சமையலறை, பூஜை அறை. சரியா? சமையலறை ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து அதிகமாக புழங்குற இடம் சமையலறை. ஸோ பெண் வாசம் வந்து அதிகமாக இருக்கிற இடம் ஒரு வீட்டில் வந்து 2 இடம் தான் முக்கியமாக. ஒன்று வந்து சமையலறை, இரவு வந்து படுக்கறை. 2க்குமே பெண் தேவைப்படுகிறாள். ஒரு ஆணுக்கு வந்து ஆக்கி போடுவதற்கும் ஆசையை அடக்குவதற்கும் பெண் தேவைப்படுகிறாள். ஆமாம், ஆக்கி போடுறாள், அவள் தானே போடுறா, 3 வேளை சோறு போடுறாள். அப்புறம் தன்னுடைய ஆசைகள், நம்மளுடைய இச்சைகள் தீக்கிறதுக்கு ஒரு பெண் தேவைப்படுறா. ஸோ வயிற்று பசிக்கும் உடல் பசிக்கும் 2க்குமே ஒரு பெண் தேவைப்படுறா. அந்த பெண் வந்து மகாலட்சுமி உருவமாக பார்க்கப்படுகிறார், சுக்கரனுடைய காரமாக பார்க்கப்படுகிறார். இப்படி பிரித்து பார்த்தோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். சரியா? பெண் வந்து மகாசக்தி. சரியா? பெண் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. பெற்றவளும் பெண்ணே, நம்மளை வளர்க்குறவும் பெண்ணே. சரியா? ஆணை இன்வரும் பெண்ணே. சரியா? பெண்ணுக்கு ஆண் அடிமை இல்லை, ஆணுக்கு வந்து பெண் அடிமை இல்லை. ஆனால் 2 பேரும் சரிபாதி தான். இருந்தாலும் வந்து பெண் வந்து ஆணையும் பெற்றெடுப்பாள். ஒரு ஆண் வந்து ஒரு ஆணை பெற்றெடுக்க முடியாது. ஆனால் ஒரு ஆணை வந்து பெண்ணு பெற்றெடுத்துருவாள். ஸோ அந்த ஒரு தகுதி, ஒரு இயற்கையில் கொடுத்த சக்தி வந்து பெண்ணுக்கு தான் இருக்குது. அந்த பெண்கள் நடமாடுற இடம் சமையலறை அதிகம். சரியா? சமையலறையில் பெண்கள் தான் இருப்பாங்க. அதனால தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப இதாக சொல்கிறோம். அதுபோக வந்து உங்களுக்கு ஒரு கூடுதலாக டைம் இருக்குது அப்படின்னா, வெள்ளி செவ்வாய்க்கு வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. சரியா? அகல் விளக்கை வந்து கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ முகம் இருக்கிற மாதிரி ஏற்றி வச்சுருங்க. சரியா? நைட்டில் எரியட்டும். ஆனால் விடி எரியாது. ஆனால் கொஞ்சம் நேரம் எரிஞ்சால் பரவாயில்ல.
சமையல்லாம் முடிஞ்சு 9 மணிக்கு மேலே ஏற்றி வச்சிங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் எரிஞ்சால் பரவாயில்ல. அப்புறம் கூட அதை குளிர் வச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். சரி, அகல் விளக்கு கிளியாஞ்சட்டியில் கொஞ்சம் நெய் இல்லைனா பஞ்ச எண்ணெயில் ஊற்றலாம். நல்லெண்ணெய் வேண்டாம், பஞ்ச எண்ணெயை ஊற்றி நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு போடலாம். நெய் விளக்கு போட்டு சிறப்பு. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அடுப்படியில் வந்து ஒரு விளக்கு நைட்டில் எரிஞ்சதுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும். சரியா? எல்லா அஷ்ட தேவதைகளுக்கும் ஒரு வழிகாட்டும் அது. அந்த தேவதைகள் வந்து அந்த வான்வெளியில் அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது அப்படியே மேலேருந்து பார்க்கும், இந்த வீட்டில் விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை தேடி வரும்போது இந்த ஏற்பாடெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த தேவதைகள் மனங்குளிர அப்படியே சபஸ்து ஸ்தபஸ்து ஸ்தபஸ்து அப்படிங்கும். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கணும் ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுக்கு பணம், கோடிக்கணக்கான பணம் கிடைக்கும். சரியா? பணம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வாழ்க்கை நல்லாயிருக்கும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். சரியா? தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். எதை நினச்சி நீங்கள் காரியத்தில் இறங்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவு இதோடு நிப்பாட்டிக்கிறேன். நான் 15 நிமிஷம் தான் பேசுகிறேன். நேற்று ஒரு வீடியோ போட்டேன், நிறைய பேர் பார்க்கல. சரியா? அந்த 7 தோஷங்களை பற்றி பேசியிருந்தேன், குலதெய்வ தோஷம், பிதர்கள் தோஷம்னு. சரி, எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் நேரம் இருக்காது. 38 நிமிஷம் பேசியிருந்தேன். அந்த லிங்கை வேணால் கொடுக்குறேன், அதில் பார்க்குறவங்க பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவில் வந்து கோடிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். மூலமாக இருந்தாலும் சரி, போராடாமல் இருந்தாலும் சரி, உத்திராடாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கதவுகள் திறக்கும், அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.